இறைவனின் திருப்பெயரால். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோலார் பம்பு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து சோலார் பம்பு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ சைட் விசிட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். கொட்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது 1 HP பம்பு நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். 1 HP பம்பு 2 பேனல் போட்டு, மினிமம் 3 பேனல் போட்டு தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அவங்க ஒன்லி வந்து செடிகளுக்கு விடக்கூடிய பர்பஸ் மட்டும் தான். எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பம்பு தெளிவாக ஓடனா போதும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வந்து 2 மணி நேரத்துக்குனா ஒரு 2 பேனல் நல்லா உச்சி வெயிலில் 2 பேனலுக்கு வந்து அவுட்புட் கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக 1 HP பம்பு வந்து ரன் ஆகி உங்களுக்கு தண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்டில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம வழக்கம் போல் பண்ணுறது மாதிரி தான் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ராப்பராக வந்து அலுமினியத்தில் இல்லை ரெடிமேட் போடாமல் நம்மளே வந்து வெல்டிங் பட்டரில் கொடுத்து செஞ்சு நம்ம மாட்டினோம். அதே மாதிரி பேனல்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாமே வந்து பியூர் காப்பர் கேபிள் போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். பம்பு வந்து BLDC பம்பு, ப்ரஷ்லெஸ் மோட்ரு ப்ளஸ் வந்து DC பம்பு போட்டு சப்மர்சபிள் தான், தண்ணிக்குள்ளேயே வந்து இறக்கி ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. இது மாதிரியான தோட்டத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, நம்ம வீடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எனக்கு கரண்ட் பில்லு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 அடி, நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம், 100 அடி நீளத்துக்கு நம்ம வந்து ஓர்ஸ் போட்டிருந்தோம். அண்டர் கிரவுண்டில் கிட்டத்தட்ட 25-30 அடி கிணறு இது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கஸ்டமர் ஹாப்பி. இது போன்ற உங்களுக்கு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.